ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேக்ரோனி பாஸ்தா யூஸ் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ரொம்ப குக் பண்ண வேண்டாம், இது சீக்கிரமாக 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நல்லா பாஸ்தா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி பாஸ்தாவை ரின்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்திக்கலாம். இந்த டைமில் கேப்சிகம், கேரட், க்ரீன் பீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்திக்கலாம். உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தால் ஆரிகேனோக்கு பதில் அது கூட சேர்த்திக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹீட் இருக்கப்பவே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 25 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திட்டு கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகேனோவும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம க்ரீமி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.